மாற்றத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிற ஆட்சி தான் தாவேகா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் நம்ம ஆட்களே கூட பார்த்தீங்களா, ரமேஷ் வந்திருக்கார், நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்லாம் பலர் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ என்னென்னா பசலி ஆண்டு அப்படின்னு அது அந்த முகலாயர் காலத்தை அந்த சொல்லாடையிலேயே பயன்படுத்துகிறாங்க. அது ஒரு பக்கம். அது என்ன கால்குலேஷனா, ஜூலை 1லேருந்து அடுத்த வருஷம் ஜூன் 30 வரைக்குமான அது. இதை குறிப்பாக இந்த கோயில் அந்த வருமானம், அதில் வரவு செலவுகளை இதை பயன்படுத்துறதுக்கு இந்த பசலி ஆண்டுங்கிறத பயன்படுத்துகிறாங்க. சரி, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணால், எப்போவும் இந்த ஜூனுக்குள்ளார ஒரு டெண்டர் கால்ஃபார் பண்ணி எவ்வளோ பூ வாங்க போகிறோம், அந்த வருஷத்துக்கு என்னென்னலாம் ஆகும், பூ, மாலை, தேங்காய், பழம் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு டெண்டர் மாதிரி கொடுப்பாங்க. அதை ஃபைனலைஸ் ஆனவுடனே ஜூலைலேருந்து ப்ரொக்யூர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க சம்மந்தப்பட்ட இந்த யார் டெண்டர் எடுத்திருக்காங்களோ அவங்கள்ட்டேருந்து. இப்போ என்னென்னா, சப்ஜாடா திமுக ஆட்சியில் பல ஊழல்கள் அல்லுலையா பாபு துறையில் நடந்துருச்சு அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் கேன்சல், ஒரே ஸ்ட்ரைக்கில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இப்போ கோயிலுக்கு நித்தியப்படி பூஜை பண்ணுறதுக்கான சூழல் இல்லாமல் ஒரு சிக்கலில் பல கோயில்கள் இருக்கிறதாக செய்தி வருது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த டெண்டர் வாங்குற கோரப்படுற கோவில்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 2 பேருக்கும் தெரிஞ்ச ஒரு இடத்துங்க, கும்பகோணத்தில் கும்பேஸ்வரர் இருக்காரு, சாரங்கபாணி, சக்கரபாணி, ஆதி கும்பேஸ்வரர், இந்த மாதிரி பல்வேறு கோவில் இருக்கு, மொட்டைப்பிள்ளையார் கோவில் இருக்கு. இப்போ அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி நவுந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கும்பகோணத்துக்குள்ளேயே மக்கள் போகாத, பயன்பாட்டிலேயே இல்லாத ஒரு சில கோவில்கள்லாம் இருக்கும். நீங்கள் தஞ்சாவூர் மேல வீதியில் காமாட்சி அம்மன் கோவில் இருக்கு. அது அதை ஒட்டியே ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்கு. அந்த கிருஷ்ணர் கோவிலில் நம்ம கதா காலட்சேபங்கள், உபன்யாசங்கள், பாட்டு கச்சேரிகள் இதெல்லாம் முன்னொரு காலத்தில் நடந்து இப்போவும் ஒரு 20 பேர் 30 பேர் வர அளவில் இருக்குது. அதனால் அந்த கோவிலுக்கும் சரி, காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் சரி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கொங்கணேஸ்வரன் கோவிலுக்கும் இந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் இடைப்பட்டு ஒரு ராமர் கோவிலும் ஒரு சிவன் கோவிலும் இருக்குது. இந்த கோவிலுக்கு மீதி கோவில் போகிற அளவுக்கான பக்தர்கள் தஞ்சாவூரில் மேல வீதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநகரத்தில், ஒரு கல்ச்சரல் தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒரு ஊர்லேயே கூட பக்கத்து கோவிலுக்கு போகிறான். அங்கே அதை ஒட்டி அந்த காம்பவுண்ட்லேருந்து ஒரு 50 அடியில் இருக்குது இந்த ராமர் கோவில். ஆனால் அதுக்கு எத்தனை பேர் போகிறாங்க? இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஹெச்ஆர்என்சி இப்போ இதெல்லாம் இந்த கோவில்லாம் அரண்மனை இது தேவஸ்தானத்தில் வந்துடும். ஆனால் இதே போன்று பல்வேறு ஊரில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கு பாருங்க, அந்த கோவில்களுக்கெல்லாம் ஹெச்ஆர்என்சி மூலமாக இவங்க இந்த டெண்டர் விட்டு காலாகாலத்தில் இதை வாங்கி கொடுக்கலைன்னா, அந்த கோவிலுக்கு அந்த சுவாமிக்கு நீங்கள் எண்ணெய் காப்பு சாத்தாம ஒரு 4-5 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் பூத்து போயிருக்கும். அந்த வஸ்திரம் மாற்றாம, அதுக்கு அலங்காரங்களுக்கு தேவையான பூ, பூஜைகளுக்கு தேவையான தேங்காய், பழம், ஊதுபத்தி இதெல்லாம் வாங்கி கொடுக்காம கடவுளையே வஞ்சிக்கிற அளவுக்கு இந்த ஊழல் புறையோடி போய் கிடக்கு. இதில் ஒரு பழமொழியே ஒன்று உண்டு. அம்மா இது காத்துல பிறந்துதான், புள்ள கும்போணத்தில் கோதானம் பண்ணானான்னு கோவில்லாம் இந்த கதையில் இருக்கும்போது, நம்ம ஜோசப் விஜய் அவங்க விழுந்தடிச்சு பாஞ்சு அந்த விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இங்கே 3500 ஏக்கர் நிலங்களில் அடிமனையில் பல பேர் குடியிருக்காங்க. அது காமராஜர் காலத்தில் போடப்பட்ட ஆணை, அதை நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், ஏழைகளுக்கு இறங்கணும், நான் ஒத்துக்கிறேன். அந்த ஏழை ஏழையாகவே இருக்க போகிறதில்ல, பணக்காரனாகவே இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஏழையாகவே இல்லாத போது இப்போ ஒரு அடிமனையில் குடியிருக்கான். அந்த வீட்டில் இருக்கிறவங்க படித்து முன்னேறி அவன் ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறான். அப்போ இந்த கோவில் நிலத்தை நீ ஒப்படைக்கணுமா, இல்லை உன்னுடைய பழைய வறுமையை காட்டி நீ வச்சுக்கணுமா? அந்த கோவில் நிலம் என்ன நோக்கத்திற்காக கொடுக்கப்பட்டது? அது ஜோசப் விஜயோட அப்பா சந்திரசேகர் கொடுத்தாரா, இல்லை சந்திரசேகரோட தகப்பனார் கொடுத்தாரா, இல்லை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுத்தாரா, இல்லை முத்துவேல் கருணாநிதி கொடுத்தாரா, இல்லை முத்துவேல் கொடுத்தாரா? இவங்களாம் யாருமே கொடுக்கல. இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக மானியமாக எழுதி வைக்கப்பட்ட நிலத்தை அண்டை வைத்து நெய்ய
என் பொண்டாட்டி கையே அப்படிங்கிற கதையா இவங்க வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. நாம் ஒரு வாதத்துக்காக விதண்டாவாதம்னு கூட வச்சுப்போம், இன்னும் பிரச்சனை இல்லை. சன் டிவிக்கு வந்து இது பார்ப்பீங்க நீங்கள், அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு, அது வந்து கம்பெனி தானே, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்லாம் நடக்கும், டிவிடன் கொடுக்குறான், இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் இது பண்ணுறான். நான் ஒரு 4 வருஷம் முன்னாடி பார்த்தேன். அந்த கம்பெனிக்கு வந்து 2000 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், இல்லை 2000 கோடி ரூபாய்க்கு ப்ராஃபிட்டோ ஏதோ ஒன்று சம்திங் காமிச்சிருக்கான். நீ தான் ப்ராஃபிட்டில் போகிற கம்பெனி ஆச்சே, கோவில் நிலத்தை எடுத்து இது பண்ணலாம்ல. இப்போ சன் டிவி ஆஃபீஸை பிளாட்டு போட்டு கொடுக்கலாம்ல. அது 8 ஃப்ளோர் இருக்குது. அங்கே பக்கத்துலேயே ஊரூர் குப்பம் இருக்குது, மாட்டாங்குப்பம் இருக்குது, குயில் குப்பம் இருக்குது. அந்த ஜனங்கள்லாம் குடியேற்றலாங்க. ஏன் சன் டிவிக்கு அவ்வளோ பெரிய இடம்? அண்ணாரிவாளையத்தில் ஒரு ஃப்ளோர் தான் திமுகவுக்கு. அன்பகம்னு பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த அன்பகம் இருக்கும்போதும் திமுக இருந்தது. ராயபுரத்தில் முன்னாடி திமுகவோட முதல் ஆஃபீஸ் அங்கே தான், ராயபுரத்தில் தான் இருந்தது. இதுக்கு இம்மா பெரிய பில்டிங்? உங்களுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ பெரிய இடம்? கோவில் இருந்தால் மட்டும் எடுத்து வித்துருந்தோம். அந்த ஃப்ரண்ட் சைடு பார்க் கொடுக்கறதுக்கு அழுதாங்கல்ல, அதுவும் வந்து ஓஎஸ்ஆர்ல வருது. அதுவும் வந்து நீ வந்து சட்ட விதி பிரகாரம் மாநகராட்சிக்கு அது பார்க்க அறிவிக்க வேண்டிய இடத்துல அது வம்படியா, அந்த கராத்தே தியாகராஜன் வந்து அங்கே துணை மேயராக இருக்கும்போது வம்படியா நாங்கள் என்ன பண்ணோம், இப்போ அவர் இது பண்ணோம்னா அங்கே வேணும்னே போய் உட்காந்து ஒரு 10 பேர் உட்காந்துருக்கிறது, போய் அந்த விக்கெட் கேட் போட்டு வச்சுருந்தாங்க மவுண்ட் ரோட்லேருந்து போகிற மாதிரி. இப்போ அந்த விக்கெட் கேட் இருக்கா இல்லையான்னு தெரில. நான் சொல்கிறது 20 வருஷம் 22 வருஷம் முன்னாடி. ஆனால் அதாவது பக்கத்து வீட்டுக்காரா பாம்பத்தோடு அள்ளித்தண்டு மாதிரி ஜில்லுன்னு இருக்கும். ஏன்னா கொத்துதுன்னா பக்கத்து வீட்டுக்காரன் தானே கொத்த போகுது. இவனை கொத்த போகிறது இல்லை, இவன் தாவ போகிறது இல்லை. இந்த அரசாங்கத்தோட பணமோ இந்த ஆட்சியாளர்களோட பணமோ எதுவுமே இவங்களுக்கான, இவங்க பாக்கெட்லேருந்து எதுவும் போகிறது இல்லை. உடனே ஒரு குதர்க்கவாதம். அப்போ இந்த கோவில் நிலங்கள்லாம் யாருக்கு? கோவிலுக்கு. அப்போ ஏழைகளுக்கு இல்லையா? நாங்களும் அதான்டா சொல்கிறோம். இப்போ கபாலீஸ்வரர் கோவிலுக்கு ஒழுங்காக வாடகைக்கு விட்டு தரமனை வாடகை, பில்டிங் வாடகை, நிலத்தோட வாடகை இதெல்லாம் ஒழுங்காக வந்ததுன்னா கபாலீஸ்வரருக்கே வருஷத்துக்கு 300 கோடியிலேருந்து 400 கோடி வரும். அந்த 300 கோடி 400 கோடியை ஏழை மாணவர்கள், ஏழை இந்து மாணவர்கள், நான் குறிப்பாக சொல்கிறது ஏழை இந்து மாணவர்கள், ஏன்னா கோவில் வருமானம் இந்து சமுதாயத்தோட வருமானம், அதை வந்து ஏழை இந்து மாணவர்களுடைய கல்வித்தொகைக்கு செலவு பண்ண, முடியாதவங்களுக்கு, அனாதையாக ஆதரவற்றவர்களுக்கு நீ அவங்களுக்கு உதவி செய்ய, மருத்துவத்துக்கு இயலாதவர்களுக்கு உதவி செய்ய, அதெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வந்து கபாலி கோயிலை எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்றோம். இது என்ன பேச்சு இது? அதே மாதிரி தான் அதோட நீட்சி தான் இப்போ எங்கே ஆகிருக்கு. இவங்க இப்படி பேசி பேசி பேசியே கொண்டு வந்து இப்போ தருமபுரி ஆதீனம் சாமி இருக்காங்க, வந்து மெடிக்கல் காலேஜை கட்டுறவும் பஸ் ஸ்டாண்டு கட்டவும் உடனடியாக இடம் கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லா கோவில்கள்லையும் அவங்களால பெரும்பாலான அரசு இடம் எல்லாமே கோவிலோட இடம் தான். நீங்க அப்போ வந்து அவன் எழுதி வச்சுட்டான், அதனால ஊரே இதாயிடுமா? ஆமா ஆயிடும். மீதி இடம் இருக்குல்ல, கோவில் இடம் மட்டும்தான் உன் கண்ணை உறுத்துமா? 6.5 லட்சம் ஏக்கர் இருந்தது, கடைசியில் 4 லட்சம் ஏக்கரா போச்சு. இப்போ அந்த 4 லட்சம் ஏக்கரும் நீங்க ஆன் ரெக்கார்டா கொண்டு வந்தீங்கன்னா அது எவ்வளவு? 2.5 லட்சம் ஏக்கர் வருமா, 3 லட்சம் ஏக்கர் வருமானு தெரியாது. நீங்க அதுலயும் நீங்க வந்து கரத்தேங்காயை அடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற கதையா சூறையாடுவேன் அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தை கவனிக்க மாட்டேன், வாடகையே வாங்க மாட்டேன். நீங்கள் வந்து கோவில் வாசலில் கூட ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு போர்டு வைக்கும்போது கண்டுக்க மாட்டேன். இந்த கோவில் ஊரெல்லாம் இந்த தெரு வழியாக, கோவிலுடைய சன்னதி தெரு வழியாகவே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதுக்கும் HRNC ரியாக்ட் பண்ணாது. இப்போ லேட்டஸ்டாக திருக்கண்டியூரில் கோயில் நிலத்திலேயே ஈவேரா சிலை, இதில் கண்டியூரில் திருவையாறு பக்கத்தில் தஞ்சாவூர்லேருந்து போகிற வழியில் கண்டியூரில் வந்து கோவில் நிலத்திலேயே கோவில் காம்பவுண்டு ஒட்டிய அந்த பிரகாரத்தை, வெளிப்பிரகாரத்தை ஒட்டிய ஈவேரா சிலை. அதோடு இல்லாமல் இதில் விளக்கேற்றுறது, தீபத்தூணில் விளக்கேற்றுறதுக்கு திருப்பரங்குன்றத்தில் HRNC-யே இல்லை நாங்கள் ஏற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லி கோவில் செலவில் அவன் போய் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா செலவு பண்ணி வக்கீலை வச்சு இல்லைங்க நாங்கள் ஏற்றவே மாட்டோங்க, முருகனுக்கு 2 பொண்டாட்டி என்னென்னலாம் உண்டோ அவ்வளவு விஷயங்களையும் அரங்கேற்றுவது இந்த கோவில் கொள்ளைத்துறை. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, இது இங்கே எவ்வளவு தூரம் ஒரு கேவலமான நிர்வாகம் இந்த HRNC நடத்துதுன்னு பாருங்க. வைணவ தலத்தில் மிக மிக முதன்மையானது பார்த்தசாரதி பெருமாள் கோவில். தேர்
உற்சவம் போது தேர் போகும்போது கோவிலில் இருக்கிற மணியம் மற்றும் கோவிலில் இருக்கக்கூடிய சிப்பந்திகளோட வேலை அந்த தேர் போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த மரத்தோட கிளை இடிக்கக்கூடாது, இந்த கேபிள் கரண்ட் ஒயரு இதெல்லாம் போய் இடிக்கக்கூடாது, அதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சிருக்கணும். அதையே பார்க்காம தேரை இழுத்துட்டு போகிறாங்க. தேரை இழுத்துட்டு போகும்போது தேரோட மேலே வந்து கலசம் இருக்குது. அந்த கலசம் வந்து மரக்கிளையிலையும் ஒயர்லையும் தட்டி அது அப்படியே சாயுது. நீங்கள் அதுக்கப்புறம் அதில் 2 பேர் ஏறி அதை திரும்பி ஃபிக்ஸ் பண்ணுறதை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த சம்பவத்துக்கு யாருமே தண்டிக்கப்படவில்லை. அதோடு இல்லாமல் இந்த சம்பவம் நடக்கும்போது அந்த ஜாயின்ட் கமிஷனர் அந்த கோவில் உள்ளாரே கொண்டிருக்காங்க. வெளியில் வந்து என்ன நடந்தது, ஏது நடக்குது, இது ஏன் சரியாக நடக்கலை, அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? எல்லா இடத்துலையும் ஊழல், சாமி சிலையே வைத்து திங்கிற அளவுக்கு ஒரு கொடுங்கோலர்கள் அவுரங்கசீப் மாதிரி இந்த கோவில் கொள்ளைத்துறை செயல்படுகின்றது.